எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். இந்த சேக்கிரார் என்ற புலவர் மக்களுக்கும் இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகத்தினர் அவர்களுக்கும் இங்கே வந்துள்ள சான்றோர் மக்களுக்கும் ஏனைய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தலைப்பிலே சிந்திப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது மாணிக்க வாசகர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாளர் இன்னைக்கு எத்தனையோ காலங்கள் கடந்தாலும் இன்னைக்கு அவருடைய பூஜையில முற்போதல் நிகழ்ச்சியில நானும் இளைஞர்களாக வந்த கலந்துகிட்ட மகிழ்ச்சி நிர்வாகத்தை படித்த அந்த வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு ஒரு சின்ன தவம். இந்த மாணிக்க வாசகர் யாருங்க? மாணிக்க வாசகர் பெருமானுடைய சிந்தனையை ஏன் நாம தெரிஞ்சுக்கணும்? இதுதான் எல்லாரும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு செய்தி உங்களுக்கு. அவரு ஹரிமர்தன பாண்டியங்கிற மன்னர்கிட்ட தலைமை அமைச்சரா முதலமைச்சரா வேலை பார்த்தாரு. திருவாரூர்ல பிறந்தாரு. அவர் குதிரவாக கொண்ட படத்துல என்ன செஞ்சாருன்னா கோயில் இது அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ராஜ துரோகம் தேச துரோகம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. முதல்ல இப்ப யாரு எதனால் அதை செய்தார் அப்படின்னா சி.கே. சுப்பிரமணியம் பிள்ளையார்ல செக்கிராருக்கு செக்கிராருடைய திரைப்படத்துக்கு மிகப்பெரிய உரையை பண்ணாரா. அவர் நீத்தார் பெருமையும் ஒரு உரையை அதிலே ஒரு தனியாக என்ன அப்படின்னா சித்தர் வந்து ஒரு புள்ளியை பயன்படுத்தி அந்த இடத்துல பறந்து போயிருக்காரு. ஒரு சித்தர் புள்ளியை அப்படின்னா நினைச்சவங்களுக்கு அனுபவமா வெளியில நடமாட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. இதை வந்து நாம யாரும் சொல்லிருந்தா நம்பிக்க மாட்டேன். இதை என்னுடைய அனுபவபூர்வமா ஒரு செய்தியை சொல்றாங்க. சதுரகிரி மலைக்கு நான் போயிருக்கோம். அப்ப எங்களுடைய பிரேமா பையன் அங்க வந்தாங்க. அங்க போனப்ப அந்த பெரிய வளாகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கீழே அந்த வளாகத்துக்கு கீழே சின்ன எட்டி அளவுக்கு பிறகு இவ்வளவு பெரிய வானம் தான். அதுல பின்னாடி ஒரு கல்லு கூட உழைக்கிறது. அதுல பின்னாடி ஒரு பையன் படம் எடுத்துருக்காங்க. அந்த படத்தை எடுத்துட்டு அங்கேயும் வந்துட்டாங்க. மலையோடைய அறையெல்லாம் வந்துட்டாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதில் ஒரு சின்ன தவறு ஒரு உருவம் வந்து புகைப்படத்தில் இருக்கு. ஆனால் ஒரு நாள் உட்காந்து புரியாத போயிடும். நிறைய இடம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்தோடனே திருப்பி இந்த நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பணும். ஏன் அப்படின்னா நாம நினைக்காத பல செயல்களை முடிக்க முடியுங்கிறத சித்தர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. அது மாதிரி வாழ்ந்த ஒரு சித்தர் தான் வானத்துல அதே பறந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த புலிகையை பயன்படுத்தி நம்மளுடைய இரவுல போற மாதிரி வானத்துல போற மாதிரி போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு நேரம் போறாரு. அந்த கையில இருக்க புலிகை தவறிட்டு அங்க விழுது. அந்த மன்னன்ட்ட வந்து கேட்கிறாரப்பா, இது உனக்கு பயன்படாது, நீ ஊரா போறவர், நான் நாடு நாடா போறது, அதனால இந்த குடிகை உனக்கு பயன்படாதுப்பா, இதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்ட உடனே அவரு ஒரு ஒப்பந்தம் போடுறேன், நான் இதை கொடுத்துட்றேன் இந்த ஊர்ல, ஆனா இந்த கைலாய மலையை எனக்கு ஒரு இடத்தை காட்டணும் அப்படிங்கிற இதை பயன்படுத்தி கைலாய மலையை சிக்கல் வாழக்கூடிய கைலாய மலையை காட்டணும். அங்க அவருக்கு ஒரு சாதாரண சரி பரவாயில்ல, சரிப்பா நான் ஒரு ஆட்சி பண்ணுறாரு. இவர் ஆட்சிக்கு அங்க போறாரு. சிங்கோட அங்க போறாரு, கைலாய மலைக்கு போறாரு. அங்க வந்து பொன்மலையாக இருக்குது. இந்த கைலாய மலை பொன்மலையாக இருந்தாங்க. அந்த பொன்மலையில தன்னுடைய கையில இருந்த செங்கோலை சுற்றி வச்சுட்டு அங்க இருக்கிற பரமேஸ்வரன் பார்வதி எல்லாத்தையும் பார்க்கிறாரு. மிகப்பெரிய ஆனந்தர்கள் இருக்காரு. எல்லாம் முடிச்சு வீடு திரும்பக்குள்ள அந்த செங்கோலை போகிறாரு. அதை பிடிக்கிட்டு வரக்குள்ள அதுல கொஞ்சம் பொண்ணு ஒட்டியிருக்கு. இந்த தங்க துகள்கள் ஒட்டியிருக்கு. இந்த தங்க துகள்களை இவர் என்ன செய்யணும், தட்டிட்டு தானே எடுத்து வரணும். ஆனா அதை எடுத்துக்கிட்டு அரண்மனை வந்தால நான் கைலாய மலைக்கு போனது ஒரு அடையாளம் உள்ள கேட்டால் நம்ம காட்டுவோம். நம்ப மாட்டாங்க. யாராவது கொடுத்தாங்களா? நம்ப மாட்டாங்க. சரி, ஒரு ஆதாரமா இங்கே கொஞ்சம் பவுன் எடுத்துட்டு கொடுத்தோம்னா காட்டாங்க. என்ன பண்ணிட்டாரா, அந்த மன்னன் கையில் எடுத்துட்டு வந்துட்டார். இந்த செயலுடைய விளைவாக அந்த மன்னன் தான் ஹரிமர்தன பாண்டிய மன்னனா பிறக்கிறான். அந்த வானத்துல போன சித்தர் இருக்கிற அவர்தான் மாணிக்க வாசகரா பிறக்கிறார். இவரே இங்க இருக்கிறாரு. இவருடைய முதல் அமைச்சர் பதவி
12,000 பொருட்கள் கொண்டு எடுத்துட்டு போறாரு. இந்த 12,000 பணம் எடுத்துட்டு போறவங்க நம்மளே தெரியும், ஒரு வங்கியில பணம் போடணும்னா எடுத்து போகல எச்சரிக்கையா போகும். அப்படி எச்சரிக்கையா போகல வழியில ஒருத்தர் பார்த்தீங்க, அப்பா ஒரு உபதேசம் பண்ணுறது யாராவது போவோமா? கையில வச்சிருக்கிறதோ அரசன் கொடுத்த பணம் உத்தரவாக இந்த பொற்காசனோட போறவரு ஒரு மனித உருவத்துல வந்தாரு. வந்தவரு எந்த மரத்தடியில் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு குருந்த மரம் அப்படிங்கிறார். இந்த குருந்த மரம் தான் என்னங்க அப்படின்னு கேள்வி. குருந்த மரம்ங்கிறது காத்து எலுமிச்சை அப்படிங்கிறார். காத்து நாத்த மரம், காட்டுல இருக்கக்கூடிய நாத்த மரம். எலுமிச்சை மரத்தை கொஞ்சம் பெரிய காயா இருக்கும். அதுல இருக்கிற அந்த பூ மணக்கமட இருக்கும். இந்த குருந்த மரத்தினுடைய மலர் இருக்க அது மணக்கமட இருக்குமா? அது மட்டும் இல்ல, அந்த இலை இருக்குல்ல, அந்த இலையில ஒரு இலைய நாம கசக்கி முகந்தோம்னா நாத்தக்காய் வாடாடிக்குமா, அதே இன்னொரு இலைய போட்டோம்னா ஆரஞ்சு பழம் வாடாடிக்குமா. அது போல ஒரு தாவரம். அந்த சங்க காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த குருந்த மரத்தடியில தான் பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க மாணவர்கள். ஏன்னா அந்த மரத்தடியில உட்கார்ந்து பாடம் நடத்தினா மாணவர்கள் மனதில் நன்கு பதியக்கூடிய ஒரு மரம். அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஞானம் வேணும்னா, உணர்வும்னா அதுக்கான சக்தி வேணும்ல. என்னதான் சிவரே வந்து சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்கிற வாங்குகின்ற ஆற்றல் இருக்கணும்ல. மாணிக்கவாசகருக்கு அந்த ஆற்றல் இருந்தது. அது எதனால இருக்குது அப்படின்னா, அதனாலதான் ஜெயலலிதா பேசவுள்ள ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுவார். அவர் உயிர் கலைத்தவர். உயிர் கலைத்தவர் எப்படிங்க? உயிர் கலைத்தவரா இருந்தார். ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் வேலை செய்யணும். வேலை செஞ்சு போனோம்னா உடல் கலைச்சு போகும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், தொடர்ந்து ஒரு 5000 மீட்டர் வார்த்தார் ஓட்டப்பந்தயம் 45 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓடி முடிச்ச உடனே கலைச்சு போய் உட்காரோம், அது உடல் கலைப்பு. அது போல உடல் கலைப்புன்னா யார் மேல நம்ம அன்பை மிக அதிகமாக வச்சிருக்கோமோ அவங்களுடைய மரணம் வந்து அவங்களுடைய உடம்பு மொத்த சக்தியை முடிவு போட இருக்கும். அப்படியே கலைச்சி போய் அம்மா தான் இறந்த வாழ்வு அப்படியே என்ன செய்வாங்க, உயிரே கலைச்சி போய் அந்த உணர்வு அவங்களுடைய கலைச்சி போயிடும். அது போல இந்த உயிரானது உடல் கலைச்சது, மனம் கலைச்சது. அவங்க என்ன உள்ள கலைச்சது, மனமானது கலைச்சிருக்கும். நல்லா மனசு விட்டுறாதாம மனசு இல்லாதவங்க போய் என்ன சொல்லுவோம், இல்லை மனசை விட்டுறாதாமோ. அது போல மனம் கலைத்தவர், உள்ளம் கலைத்தவர்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா உயிர் கலைத்தவர். திரும்ப பிறவி எடுத்து நசுக்கி போய் புல்லாய் உருவாய் பூண்டாயி மரமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிடங்களாய் நல்ல சுடராகி பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சியில சுழன்று சொல்லி எத்தனை பிறவிதான் இருக்கிறது, எத்தனை பிறவிதான் இருக்கிறது. அப்பா சாமி அது போதும், இந்த பிறவி போதும், இந்த மாண்டா வாக்கிய போதும். அதையே சாப்பிட்ட கத்திரியா, அதையே சாப்பிட்ட முருங்கா, அதையே சாப்பிட்ட மாங்காய், இது எத்தனை நாளைக்கு தான் சாப்பிட்டு வாழ்றது. ஒரு வயசு வாழ்ந்தாலும் என்ன செய்யலாம், ஏற்கல இந்த சலிச்சு போற மாதிரி ஈரானது கலைச்சி போன ஒரு நல்ல புதிய ஆத்மாவாகிய இவர் பிறந்திருக்கிறார். அதனாலதான் இந்த மாணிக்க வாசகரை தேர்ந்தெடுத்ததும் அவர் உட்கார்ந்திருக்காரு. அவர் உபதேசம் பண்றாரு. உபதேசம் பண்ண காலங்கள்ங்கிறது 3 மாதம் சொன்னார். எத்தனை மாதம் சொன்னாங்க? 3 மாத காலம் சொன்னார். 3 மாத காலம் உபதேசம் கேட்கிறாரு. கேட்டுட்டு நீ வாப்பா என் கூட போவோம், சொர்க்கத்துக்கு கைலாட்டுக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போகுது. நாம இவ்வளவு வயசாகி போச்சு, நாம நல்லா இருக்கோம். சிவபெருமான் கிட்ட வந்து நீங்கெல்லாம் வாங்க கேட்டு புத்தி தரோம், வாங்க என்ன செய்வோம், புத்திங்கிறது உடனே பெறுவாங்க. பக்கப்பட்ட ஆத்மாவா இருக்கிறதுனால நாம எல்லாரும் செத்து போறதுல முக்தி. பல பேர் நினைக்கிறாங்க முக்திங்கிறது இறந்து போறது, செத்து போறதுதான முக்தி அப்படிங்கிறதுனால எல்லாருமே என்ன செய்வாங்க, போக மாட்டாங்க. மாணிக்க வாசகருக்கு இந்த தன்மை வந்துச்சு, பயம் வந்துச்சா. முதல்ல அவர் கொஞ்சம் யோசிச்சாங்க. யோசிச்சு கண்ண மூடி உட்காரவுள்ள சிவன் மற்றவங்களாம் ஆன்சர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு அடடா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சத நாம வந்து விட்டுட்டேன்னு சொல்லி அடுத்து புலம்புறதுதான் திருவாசகம்னு சொல்லுவோம். இந்த திருவாசகம் பூராவுமே அவருடைய புலம்பு. அடடா இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய அவரே வந்து நம்மளை வாடா ஒரு ஞானம் தருமை அடிச்சுட்டு போனப்ப நாம வந்த பெரிய வாய்ப்பை கட்ட விட்டவே. அதனால அவரு அதை முற்றிலும் உணர்ந்து புலம்புனதுன்னு சொல்லுவாங்க. எதையுமே ஒரு சந்தேகத்தோட பார்க்கறது திருமணியுடைய வந்துருக்கிறது சிவன் தானா அப்படிங்கிறது சந்தேகம். இது வந்து பல அறிஞர்கள் சொல்ல ஒரு கதையை வந்து சொல்றாங்க. என்னன்னா ஒரு ஆற்றை கடந்து அந்த ஒரு மனிதர் வந்து பாடம் நடத்துவாங்க. அதாவது வரவங்க நம்ம உபதேசம்
எல்லாம் வராத தோணி வராதுன்னு சொல்லி கேட்டார். இல்லையே, நீங்க தானே சொன்னீங்க சிவசிவான்னு சொன்னா சம்சார பந்தத்தையே கிடக்கலாம், நான் சிவசிவான்னு சொன்னா நான் கிடக்கு தானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இவரு நமக்கு அம்மா சொல்றது ஏதோ போய் சொல்லுக்கு முதல் நாள் விட்டார். மறுநாள் அதே மாதிரி இந்த அம்மா புறப்பட்டு அங்கேருந்து வந்துருக்கு, இருந்தாங்க வந்துருக்கு, அதே மாதிரி வெள்ளம் போயிருக்கு. இந்த அம்மா அங்கேருந்து வந்த அம்மா சரியான இடத்துக்கு வந்துருக்கு. இவருக்கு மறுநாள் கேட்குறாங்க, சின்னர்கள்லாம் இருந்திருக்காங்க. கேட்கக்குள்ள இதேதான், நீங்க தான் சாமி சொன்னீங்க சிவசிவான்னு சொன்னாங்க, நான் காலையில வண்டியில ஆத்துல இறக்கக்குள்ள சிவசிவான்னு சொல்லி நடந்தாங்க அப்படின்னு. இவர் இப்ப சுத்தி இருக்கிற சின்னர்கள்லாம் இவர் சொன்னதை கேட்ட அம்மாவே வந்துட்டாங்க. நாம என்ன செய்யறது, அதை நிரூபிக்கணுமே அவர் நினைச்சார். இப்ப சரி நாம வரேன், வா நீ நடந்ததை நான் பார்க்கிறேன், நாம நடந்து பார்க்கறேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அங்க வந்த உடனே ஆத்துல தண்ணி கரை கொண்டு அடாடா இப்படிதான் சொல்லி மாட்டிக்கணுமே என்னன்னு கொஞ்சம் அச்சத்திலேயே இருந்திருக்கு. இந்த அம்மா வந்து அதே மாதிரி வந்துதான் சிவசிவான்னு சொல்லிட்டு அதுக்கு நடந்ததான். இவர் பாதிப்புறம் வந்துதான், பாதிப்புறம் வந்து கூப்பிட்டு திரும்பி பார்த்தா இவர் வரவே இல்லையா, கரையிலே நிற்கிறார். என்ன சாமி சொன்னீங்களா, தண்ணி நடந்து வந்துட்டு வாங்க சாமி உடனே இருக்கு. என்னடா தண்ணி இருக்குது, தண்ணி வேகமா போகுது, உள்ள போனா என்ன பண்ணுறது அச்சம். சரி சிவசிவா அப்படின்னு இவரும் தண்ணியில இறங்கி உள்ள போயிட்டாங்க. மாதிரி உள்ள போன உடனே இவருக்கு என்னம்மா அப்படின்னு உடனே நீ சொன்ன நான் உள்ள போயிட்டேன், சிவசிவான்னு சொன்ன, ஆனா அந்த வேட்டியை முடியாது, அந்த வேட்டியை பிடிச்சி போய் சொல்றேன், அதனால பயம் வேட்டி கிடைச்சது வேட்டியை தூக்கிட்டு சொல்றேன், அதனால நம்மளால முழுமையா நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மாணிக்க வாசக வந்திருப்பது குருகார் என்று முக்கிய ஆன்மா முழுதாக நம்பியது. கூட வந்தவங்க இந்த அரச துரோகம் தேச துரோகம் அதனால வந்து தண்டனைக்கு உள்ளாகணும்னு அவங்க எல்லாம் அச்சப்பட்டாங்களா, அச்சப்பட்டாங்க திரும்பி போக முயற்சி பண்ணி அவங்க எல்லாம் உடஞ்சாங்க வச்சுக்கிறது வரல. அப்படிப்பட்ட இந்த மாணிக்க வாசகனுடைய ஒரு பெரிய ஆன்மா வந்து ஒரு கோயிலை கட்டி முடிக்கிற வழியும் அசலுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னா அதுதான் சிவசக்தி. அந்த இறைவனுடைய இறைவனே முடிவெடுத்து ஒரு கோயில மிகப்பெரிய அளவு போகும் வந்து இங்க வந்தது இருக்குன்னா கிறிஸ்துவ மதத்தை பரப்போம். அப்படி வந்தவங்க நம்ம இருந்து அங்க போகல, அவங்க பாதிரிகள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அங்க போன திருவாசகமும் ஒண்ணு படிச்சேன், அதுல ஒரு உரிய முக்கிய என்னால மறக்க முடியல, நான் எத்தனை நூல்கள் படிச்சோம் நம்ம எழுதிருக்கோம். இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழுங்க அப்படிங்கிற வழியை மட்டும் என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எல்லாம் கத்திருந்த சான்றோர் ஒரு வார்த்தையை சொல்றோம்னா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. நாதன் தாழ்கிறது என்னன்னா அங்க இருக்கிற கோயில்ல ஆத்மநாதன் பேர் அந்த சாமிக்கு, அதனால நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற வார்த்தை. தமிழ்ல உங்களுக்கு கையில் தான் மனசு பொருள், கண்ணுன்னா அறிவு பொருள், கால்னா வாசிப்பு சொல்லுவோம். அமராமாயணத்தை பேசக்குள்ள கண்ணன் கால் செல்லாத அப்படின்னு சொல்லி நிலைக்கட்டு பேசக்குள்ள சொல்லுவோம். கால்னா காத்து ஒரு பொருள் என்ன எல்லாரும் நடப்பீங்க. அப்ப இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கால் வாழ்க அப்படின்னா காற்று இல்லாம எந்த உயிருமே வாழ்வது. அப்ப நம்ம நெஞ்சில தூங்கினாலும் தூங்கலனாலும் நம்ம உடம்புல காற்றானது இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இறைவனாலும் காற்று வடிவமாக நம்ம உள்ள இயங்கிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இறைவன் எப்படி அப்படி வந்து அறிமுகத்தார் அப்படின்னா அந்த இறைவனாவது ஒளி வடிவா இருக்கிறாங்க. ஒளிங்கிறது என்னங்க, நாம கூட்ட வாட்ஸ்அப் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். பேரொளி அப்படிங்கிறது பேரொளியை நாம பார்க்க முடியல, கண் நமக்கு இருக்கான பார்க்க ஒளியினுடைய ஆற்றல் இரவு நல்லா தூங்கிட்டு உள்ள செல்லப்பட்டோம்னா கண்ணு. அது மாதிரி இந்த ஒளியினுடைய மிகப்பெரிய பேரொழியா இருக்கிற இறைவனுக்கு அவங்க இருக்கிறார். அதனாலதான் அந்த திருப்பெருந்துறையில இருக்கிற அந்த கோயிலை பார்க்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பத்தாவதுல அப்படின்னு ஒரு பாட்டு வச்சிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து விட்டாங்க. அந்த பாட்டை நடத்தவங்க எனக்கு ஒரு ஆசை வந்து அந்த கோயிலை போய் அவசியம் பார்த்து போகணும்னு கேள்விப்பட்டதான். எந்த கோயிலுக்கு போகல, சிவலிங்கம் வந்து அந்த அருகோவா இருக்காது, கோவா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால வந்து நம்ம சௌந்தரராஜனுடைய அம்மா சுத்தமா போயிட்டையா உள்ள சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து அந்த நூலை
அதனுடைய விளைவாக கிறிஸ்துவ கோயிலில் அதை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஒரு நாள் சொன்னாங்க. பத்மாவதி பிரம்மாவதி பண்ணி அந்த கோயிலே எங்கள் கோயிலில் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சான்றோர்கள் மிகப்பெரிய ஞானத்தின் வாயிலாக அவர்கள் கண்டறிந்த இந்த உண்மையை கண்டறிந்த, அதாவது இந்த உயிரினம் இப்போ வாழ்வதற்கு வழியை கண்டுபிடிப்பாங்க. ஒரு அறிவியல் அப்படின்னா இந்த மைக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நான் பேசுகிறேன் ஒளிவாங்குது இல்லை, நானே கண்டுபிடிச்சாதான் ஒவ்வொரு சொன்னால் எப்படி செய்யலாம். இந்த செல்லை கண்டுபிடிச்சிருக்கான், இல்லைப்பா இதை நான் நம்ப மாட்டேன், இதை நானே கண்டுபிடிச்சாதான் நம்ம ஒன்று சொன்னால் நேரம் கிடையாது. அதுபோல் நம்ம முன்னோர்கள் ஆழ்ந்து அகன்று மிகப்பெரிய ஞான நிலையில கண்டறிந்த சூட்சமங்கள் தான் இந்த சிந்தனைகளை என்கிற ஒரு உயர்ந்த கோட்பாடு, இறை வழிபாடுங்கிற கோட்பாடு. ஒவ்வொரு ஆத்மாவும் ஜீவனாக்காந்து 80 துன்பங்கள் அனுபவிச்சு அந்த 80 துன்பங்களிலிருந்து கடந்து ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர்கள் முக்கிய நிலைக்கு ஒன்று நோக்கி போகணும். இந்த இறக்கின்ற பொழுது இந்த ஜீவன் வந்து மிக படாதவாக கொடுப்பாங்க. அதுக்கு ரமணர் அவர் எடுக்கிறாரு. ரமணர் வந்து சின்ன பிள்ளைகளுக்குள்ளேயே திருவண்ணாமலைக்கு போயிட்டாரு. அவங்க அம்மா போய் கூப்பிட்டப்ப அவர் வரமாட்டேன்ட்டார். நீ வேணா இங்கவா, நான் வரமாட்டேன்ட்டார். இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு 80 வயசாகி விட முடியாத இருக்கவங்கள நீ என் பையனை கொடுக்க ஒன்று சொல்லி சேவை கொண்டு கொடுத்துருக்காங்க முடியாத இடத்துல. அங்கேயே இருந்து ஒரு நாள் அவங்க ஜீவன் பெரிய தருமாறிக்கிட்டே இருந்து இவர் அம்மாவை மணிக்க போட்டுட்டு அந்த சிவபுராணத்தை திருவாசகம் கூட பாடலாம். அந்த 658 பாடல்களும் பாடி முடிக்கின்ற போது அந்த ஜீவன் தெரியும். அதுதான் எல்லாரையும் வந்து சார்ந்த போட்டு ஏன்னா அது சிவனோட கலந்து வச்சுக்கணும். இருக்கின்ற பொழுது திருவாசகம் படிக்கிறதும் திருவாசகம் கேட்கிறதும் நம்முடைய சிவபுராணம் எல்லாம் நம்முடைய மரபாக இருந்தது. இன்றைய வருங்கால தலைமுறையினருக்கு வந்து நல்ல செய்தியை கூட இது ஒரு மிகப்பெரிய கடமை. இந்த வழியா நம்ம படிச்சுட்டு இதை சொல்லலாமா அப்படின்னா இதை உணர்ந்து பேச, இதை படித்த உடனே இதை பேசுறதுக்கு நமக்கு என்ன கருதி மனசு இருக்கு. ஏன் அப்படின்னா செயல்படுத்தாத அறிவு வந்து பயன்படாது, செயல்படுத்தின அறிவு தான் பயன்படும். அப்போ நாம பெரிய விஷயங்களை உணர்கின்ற பொழுது அந்த செயல்படுத்துகின்ற பொழுது தான் அதனுடைய இன்பத்தை உணர முடியும். ஒரு சித்த நிலையை கடந்த முதல் நிலை இவங்கள மாதிரி உள்ள பெரிய மகாத்மிய நிலையெல்லாம் சொன்ன ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மிகப்பெரிய செய்தி. அதில் எங்கள் ஒரு 99 வயசு வந்து எங்கள் பொண்ணு சாக்கோட்டையில் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசியிருந்தாங்க. ஹோட்டலில் நீ கூப்பிட்றதா இருந்தாங்க கவுன்சரில். அவங்ககிட்ட பேசக்குள்ள அவங்க சொன்னாங்க, கீதம் இசைத்த குயிலேன்னு ஒரு பாட்டு ஒன்று சொன்னாங்க. கேட்டேனோ எங்கள் பேருமா அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டில் சொல்கிற ஒரு வார்த்தை பாதாளம் ஏழை கப்பா. என்னது பாதாளம் ஏழை கப்பான்னா அந்த 7 ரூபாய் இருக்கா 7 ரூபாய்க்கு கப்பமா அப்படின்னா இது சூட்சமாக பொருளாக இருக்கப்பா. பாடினா பாட்டு தாளம் தான் அதோட சரியாக சொல்ல முடியாது. அந்த பாட்டு இசைத்த தாளம் 7னா 7 சுரங்கள். இறைவனானவன் இசையில் கலந்திருக்கிறான் செய்தியை அவர் சொல்றாரு. இசை எங்கே இருக்குன்னா காற்றில் கலந்திருக்கு. அந்த காற்று எங்கே இருக்குன்னா அந்த காற்று தான் ஜீவன். அப்போ சிவம் தான் ஜீவன்கிற ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம ஒவ்வொருவரும் உள்ளடக்கி நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. அதுபோல மாணிக்க வாசகங்கிற ஒரு பெரிய மகான் அருளியது இந்த பாட்டு. வந்து ஒரு பாட்டு பாட்டு ஒன்று அவையார் பண்ண நினைக்கிறேன். தேவன் குழந்தை நான்மறை முடியும் திருமூலகர் சொல்லும் திருமூலகர் வாசகமும் மணிவாசகர் வாசகமும் ஒன்றிலே ஒரு சொல்லி ஒரு பாட்டு கேட்பதுதான் ஞாபகம், எந்த நிகழ்வுதான் ஞாபகம். அப்போ அது மாதிரி எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னா அவங்க சொன்ன வடிவங்கள் வேறு, வார்த்தைகள் வேறு, பொருள் ஒன்று. அந்த பொருளாகிய இந்த இறை பரம்பொருளை நாமெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். இதெல்லாம் என்னன்னா அன்பின் வழியே உயிர்களை நிறையா வந்தது. அந்த அன்பின் வழியாக தான் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசுகின்ற வார்த்தை எதுவும் உருகிற மாதிரி அன்பு சொல்லுன்னா அன்பு ஆறு கதை தொடர்ந்து ஒரு கிடைக்கூட ஓடுது. அப்ப அன்பின் வழியில் உயிர்களை அன்புதான் சிவன்னாரு. அந்த சிவனை வழிபடுறது அன்பாக வழிபட்டாங்க, உணர்வாக வழிபட்டாங்க. இந்த மாணிக்க வாசகர் பெருமாள் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை உணர்வாக ஒரு சின்ன ஒரு கதையை கூட சொல்லிட்டு நாம் வாய்ப்பு நினைக்கிறேன். ஒரு காடு, இந்த காட்டில் 3 திருடர்கள் இருந்தாங்க. 3 திருடர்களும் யாரும் அந்த பெரிய திருடர்கள் ஒரு போட்டி. அப்ப
சொன்னாரா அவருக்கே தெரியாம அந்த குதிரையை வந்து பாருங்க. மூன்றாவது தடவை சொன்னாரா நீ என்ன செய்யற அவருக்கே தெரியாம அவன் சட்டை கற்றுட்டு பாருங்க. சரி அப்படின்னு 3 பேர் போட்டு வச்சுட்டாங்களா. இவன் குதிரையில போயிட்டு இருக்காங்க. போயிட்டு உள்ள முன்னாடியே போனவர் என்ன பண்ணாரா அந்த மணியன் உரமா வந்து குதிரையோட வால்ல கட்டிட்டாங்க. கட்டிட்டு கழுதையை ஓடிட்டு விட்டாங்க. இப்போ குதிரை வந்து மனுஷன் தண்ணி கழுதை வந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் தூரம் போன உடனே எந்த ஒரு 2வது நாள் குதிரையை திருடுறவன் ஏன் குதிரை வாங்க போய் யாராவது வணிகத்து வாங்கலா அடுத்த கட்டு வரணும் அப்பதான் திரும்பி பார்த்தானா அடடா வாங்கல கட்டிட்டு போவோம் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு கழுதையை கழுதை கட்டுறதை கட்டியிருந்தேன். சரி சரி ஒன்று செய் நான் 10 ரூபாய் குதிரையை பார்த்துக்கிறேன் இவன் கழுதையை கட்டு வாங்கலாம். இவன் உடனே இவனை வந்து விட்டு கழுதை கேட்டு வேகமாக ஓடலாம். இவன் குதிரையை எடுத்துட்டு ஓடலாம். இவன் கழுதையை குதிரையை கட்டி வச்சுட்டானா எங்க பார்த்தாலும் தேடி காய்ச்சி போய் ஒரு கேணிக்கு பக்கத்தில் வந்து காய்ச்சி உட்காரலாம். இப்போ 3வது ஒன்றாங்க வந்து கழுதையிலே வந்தாங்க. இது புரியலையா நான் தான் கழுதையை உட்காந்துருக்கேன் நீ வர அழிக்க என்ன பாருங்க நீங்கள் வர விலை மதிப்பு இல்லாத வயல்கள் வச்சிருந்த அந்த வயல்கள் அந்த கேணிகள் தெரிவிக்க விழுந்துச்சிங்க இதை எடுத்து விட்டு அவங்களுக்கு பாடி விட்டுலான்னு இருக்கேன் அப்படின்னா இவன் உடனே யோசனை பண்ணானா அடடா வயல்கள் பாதி குதிரை போயிடுச்சு கழுத போயிடுச்சு அப்போ அது இணையான ஒன்று கிடைச்சிடும் அப்புறம் வந்து சட்டாக்கியெல்லாம் கொஞ்சம் கேட்டு முடிஞ்சாங்க. இவன் 2 எடுத்துட்டு போயிட்டான். இதை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கழுதை அவங்க போனாலே அவன் தான் 5 புலன்கள். நம்மளுடைய 5 புலன்களோ அந்த கழுதை மாதிரி. குதிரையை அப்படின்னு போனா இல்லையா நம்மளுடைய கட்டூர் மனப்பான்மைக்கு சொல்லுவாங்க. நாம எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு நம்ம மனசுக்குள்ள நம்ம படித்த செய்தி கேட்ட செய்தி முன்னோர்கள் சொன்ன செய்தியாக ஒரு கட்டூர் இது நம்பர் யாரெல்லாம் நம்பர் எது சொன்னாலும் நம்பர் அது நம்முடைய மனப்பான்மை. 3வது சொன்னது இல்லையா சண்டையும் போயிட்டு போறது நம்முடைய மனம். இந்த மனம்ங்கிறது தெளிவாக